காலத்தை வென்ற சரித்திர நாயகர் கல்கியின் கல்வனின் காதலி. அத்தியாயம் 45. சாஸ்திரியின் வியப்பு. நாடகம் பார்த்த அன்றிரவு சப் இன்ஸ்பெக்டர் சர்வோத்தம சாஸ்திரியின் மீது அவருடைய மனைவிக்கு வந்த கோபம் தனியவே இல்லை. திரும்பி ஊருக்கு போகும் வழியெல்லாம் நல்ல உத்தியோகம், நல்ல வயிற்று பிழைப்பு, ஒன்றுமறியாத பெண் பிள்ளைகளை சந்தையில் இழுத்துத்தானா உங்கள் உத்தியோகம் நடக்க வேண்டும்? நன்றாயிருக்கிறது, நீங்கள் திருடனை பிடிக்கிற அழகு என்று ஸ்ரீமதி மீனாட்சி அம்மாள் சாஸ்திரியாரை வெகுவாக சண்டை பிடித்ததோடு சில தடவை கண்ணீர் கூட பெருக்கிவிட்டாள். அபிராமியையும் தன்னையும் சாஸ்திரியார் அந்த மாதிரி உள்நோக்கம் ஒன்றை வைத்துக்கொண்டு நாடகத்துக்கு அழைத்து போனதை நினைக்க நினைக்க அவளுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. சாஸ்திரியாருடைய மனநிலையோ இதற்கு நேர் விரோதமாயிருந்தது. திருடனை பிடிக்காவிட்டாலும் அவன் இத்தனை நாளும் இருந்த இடத்தை சாமர்த்தியமாய் கண்டுபிடித்து விட்டாரல்லவா? அதனால் போலீஸ் இலாக்காவில் அவர் மீதிருந்த சந்தேகமும் அடிபட்டு போயிற்று. இதனாலெல்லாம் அவருடைய மனத்தில் முன்னை விட அதிக உற்சாகம் இருந்தது. ஆனால் இதை தம் மனைவியிடம் காட்டிக்கொள்ளாமல் மன்னிப்பு கேட்பது போல் பாவனை செய்து அவளை ஒருவாறு சமாதானம் பண்ணி திருப்பரங்கோவிலில் கொண்டு போய் சேர்த்தார். பிறகு அவர் இந்த முத்தையன் விஷயம் பைசலாகும் வரையில் நமக்கு வீட்டில் இனிமேல் அமைதி இராது, ஆகையால் அவனை பிடித்துவிட்டுதான் வீட்டுக்கு வருகிறது என்று மனத்திற்குள் தீர்மானித்து கொண்டு வெளிக்கிளம்பினார். மேற்கே கல்லணை முதல் கிழக்கே சமுத்திரம் வரையில் ஆங்காங்கு எல்லை வகுத்து கொண்டு கொள்ளிடக்கரை பிரதேசத்தை போலீசார் சல்லடை போட்டு சலித்து கொண்டிருந்தார்கள். சப் இன்ஸ்பெக்டர் சர்வோத்தம சாஸ்திரிக்கும் அவருடைய தலைமையில் இருந்த போலீஸ் படைக்கும் புரசூர் ஸ்டேஷன் முதல் பூங்குளம் வரையில் உள்ள பிரதேசம் விழுந்திருந்தது. கொள்ளிடப்படுகையில் காடு அதிகமுள்ள பிரதேசம் இதுதான். சேர்ந்தாற்போல் ஊர்கள் அதிகமுள்ள இடமும் இதுதான். முத்தையனுடைய சொந்த ஊர் பூங்குளம், ஆகையால் அந்த ஊருக்கு சமீபமாக அவன் வந்திருக்க மாட்டான் என்று முதலில் கருதப்பட்டது. ஆனால் அப்படி அலட்சியம் செய்யக்கூடாதென்று சாஸ்திரியார் கருதி அந்த ஊருக்கு பக்கத்திலும் நன்றாய் தேடிவிட வேண்டியதுதான் என்று தீர்மானித்தார். இப்படி அவர் தீர்மானம் செய்வதற்கு ஒரு காரணமும் இருந்தது. சாஸ்திரியும் அவருடைய போலீஸ் படையும் காம்ப் செய்திருந்தது. புரசூரில் அங்கிருந்து அவர் போலீஸ் சேவகர்களை 2-3 பகுதியாய் பிரித்து படுகையில் தேடி வர அனுப்பிவிட்டு தாம் சைக்கிளில் லைன்கரை சாலையோடு போவது வழக்கம். ஒரு நாள் அவர் அப்படி போய்க் கொண்டிருந்த போது பூங்குளத்துக்கு அருகில் ஒரு வேளாள பெண் மத்தியானம் 12 மணிக்கு கொள்ளிடத்தில் குளித்துவிட்டு இடுப்பில் குடத்துடன் தன்னந்தனியாக லைன்கரை சாலையை கடந்து ஊருக்குள் போய்க் கொண்டிருந்ததை பார்த்தார். இந்த பெண்தான் எவ்வளவு அழகாயிருக்கிறாள் என்ற எண்ணம் அவரை அறியாமலே அவர் மனத்தில் தோன்றியது. பிறகு அபிராமிக்கு இந்த பூங்குளந்தானே, ஒருவேளை இந்த பெண் அபிராமிக்கு ஏதாவது உறவாயிருந்தாலும் இருப்பாள் என்று நினைத்தார். அப்புறம் இன்னொரு வியப்பு அவர் உள்ளத்தில் ஏற்பட்டது. பக்கத்தில் ராஜன் வாய்க்காலில் தண்ணீர் அலைமோதிய வண்ணம் போய்கொண்டிருக்கும் போது இந்த பெண் எதற்காக இந்த உச்சி வேளையில் கொள்ளிடத்துக்கு போய் குளித்துவிட்டு வருகிறாள் என்று ஆச்சரியப்பட்டார். இப்படி அவர் எண்ணமிட்டு கொண்டே போன போது கொஞ்ச தூரத்தில் நாம் முதல் அத்தியாயத்தில் சந்தித்த தர்மகத்தா பிள்ளை எதிர்பட்டார். உளவுத்தலைக்கு போய்விட்டு அவர் திரும்பி வந்து கொண்டிருந்தார். சப் இன்ஸ்பெக்டர் அவரிடம் பேச்சு கொடுத்து விசாரித்து, குளித்துவிட்டு போகிற பெண்ணின் பெயர் கல்யாணி என்றும் அவளை இப்போது பிரசித்தி பெற்ற கொள்ளைக்காரனாக விளங்கும் முத்தையனுக்கு கல்யாணம் செய்து கொடுப்பதாக ஒரு காலத்தில் பேச்சு இருந்ததென்றும் தெரிந்து கொண்டார். இப்போது கல்யாணி பெரிய சொத்துக்காரி என்பதையும் அறிந்தார். இதை கேட்டது முதல் அவர் மனத்தில் இன்னதென்று விவரம் தெரியாத ஒரு குழப்பம் குடிகொண்டது. நம்முடைய தேட்டத்துக்கும் இந்த பெண்ணுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது என்று அவருடைய உள்ளுணர்வு சொல்லிற்று. ஆனால் என்னமாய் அதை கண்டுபிடிப்பது? பகிரங்கமாய் விசாரித்து பலன் இல்லாமற் போனால் பைத்தியக்காரத்தனமாக முடியுமே. அன்று சாஸ்திரி இரவு 11 மணிக்குத்தான் வந்து காம்பில் படுத்தாரானாலும் தூக்கம் என்னமோ வரவில்லை. பூங்குளம், கல்யாணி, முத்தையன், அபிராமி இப்படியே அவருடைய எண்ணங்கள் சுழன்று கொண்டிருந்தன. மறுநாள் எப்படியும் பூங்குளத்துக்கு பக்கத்தில் உள்ள காடுகளை நன்றாய் சோதனை போடுவது என்று அவர் தீர்மானித்தார். மறுநாள் காலையில் அவர் போலீஸ்காரர்களை பிரித்துவிட்டு அவர்கள் இங்கிங்கே போக வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த போது புரசூர் ரயில் ஸ்டேஷனில் சாதாரண உடுப்புடன் இருந்து இறங்கி ஏறுபவர்களை கவனிக்கும்படி உத்தரவு பெற்றிருந்த போலீஸ்காரன் அவரிடம் வந்து, அன்று காலை பாசஞ்சரில் சாய்பு ஒருவர் ஒரு கோஷாஸ்திரியுடன் வந்து இறங்கி பாச்சாபுரம் என்ற ஊருக்கு வண்டி பேசிக்கொண்டு சென்றதாக தெரிவித்தான். அதை கேட்ட சப் இன்ஸ்பெக்டர் பலமாக சிரித்தார். ஓஹோ, அப்படியா? திருடன் மறுபடி மதராசுக்கு போய் அங்கே கோஷா வேஷம் போட்டுக்கொண்டு ஒரு சாய்புவையும் கூட அழைத்து கொண்டு
நம்மிடம் அகப்பட்டு கொள்வதற்காக திரும்பி வந்திருக்கிறானோ என்றார். இப்போதெல்லாம் சாஸ்திரிக்கு மற்றவர்கள் கொண்டு வரும் துப்பு எதிலும் நம்பிக்கை ஏற்படுவதில்லை. முத்தையனை பற்றிய தகவல் வேறு யாராலும் கண்டுபிடிக்க முடியாதென்றும் தம் ஒருவரால் தான் அவனை கண்டுபிடிக்க முடியும் என்றும் ஒரு எண்ணம் அவர் மனத்தில் வேரூன்றியிருந்தது. ஆகவே மேற்படி துப்பில் அவருக்கு அதிக சிரத்தை ஏற்படவில்லை. ஆனாலும் அதை அடியோடு அலட்சியம் செய்து விடுவதாகவும் அவருக்கு உத்தேசமில்லை. மேற்கண்டவாறு அவர் கேலியாய் பேசிக் கொண்டிருந்த போதே மனத்திற்குள் பாச்சாபுரம் பூங்குளத்துக்கு பக்கத்தில் தானே இருக்கிறது, அங்கே இந்த கோஷாஸ்திரி மர்மத்தையும் விசாரித்து விட்டால் போகிறது என்று எண்ணிக்கொண்டார். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது. உங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் நிலா.